பார்த்துக்கோங்க. இந்த நாயை பாருங்கள், தூத்துக்குடி நாய் இது. இது நாய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு சீட்டிங் பண்ணின்னுக்குது. இந்த நாயை பார்த்துக்குங்க. எனக்கு இந்த குட்டியை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு 2 மாதத்து குட்டியை அனுப்பியிருக்கிறான் அவன். இது தலையை பாருங்கள், அந்த தலையில் அந்த மார்க்குக்குதா பாருங்கள், நீங்களே பாருங்கள். தலையில் மார்க்குதா பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, சீட்டிங் லோஃபர் தேவை பையன். கடங்காருக்கு பிறந்தவன். அவங்க அம்மா அப்பா என்ன மாதிரி ஜாதியாக இருப்பாங்க, என்ன மாதிரி இதுவாக இருப்பாங்கன்னு தெரில. இந்த மாதிரி பேவர்சியெல்லாம் இந்த மாதிரி பண்ணின்னுக்கிறானுங்க. எவ்வளோ சீட்னா சீட்டு. 2 மாதம் குட்டி, நல்லா பல்லு வளர்ந்துருக்குது அதுக்கு. 40 நாள் குட்டின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு இப்போ என் பணத்தை வர வாங்கினதில் அதை எடுக்கிறதுக்கு வர எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் இல்லை, நான் ஆள் அனுப்பி எடுத்தேன். என்னை இவ்வளோ இது பண்ணிவிட்டு இந்த புறம்போக்கு நாய் நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி 15 நாளாக என்னை அப்படியே ஓட்டினான். வந்து எடுக்க சொல்கிறோம்மா, ஆள் அனுப்புகிறோம்மா, ட்ரான்ஸ்ஃபர் ஆள் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் 15 நாள் எனக்கு ஓட்டிட்டு இப்போ அந்த நாய் சொல்லுது, நீ வந்து இவ்வளோ நாள் வச்சிருந்தியே இன்ஜெக்ஷன் போட்டியான்னு என்னை ரிப்பீட் கேட்குது. இதெல்லாம் என்ன மாதிரி ஜாதிக்கு பிறந்திருக்கோம். இது பெத்துங்க என்ன மாதிரி ஆளாக இருப்பாங்க. நாயை விற்று பொழிக்கிற நாய் இது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணின்னுக்குது. 2 மாதம் ஆச்சான் கல்யாணம் ஆகி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நாயெல்லாம் இன்னும் அவன் பொண்டாட்டி கூட விற்றுருவான். எவ்வளோ பார்க்குறால எனக்கு தெரியாது. நல்லா பார்த்துக்குங்க. நல்லா இந்த மூஞ்சை கொஞ்சம் பார்த்துக்குங்க. புறம்போக்கு பண்டாரம் இதெல்லாம் என்ன கெதிக்கெட்ட ஆகுமோ எனக்கு தெரியாது. ஒரு பொம்பளை நான் அவ்வளோ சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்ரா நான், புறம்போக்கே இல்லாமல் அனுப்பிடுறம்மான்னு சொல்லி சீட்டிங் பண்ணிக்கிறான். நீங்கள்லாம் யாருன்னா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது இருந்தால் இந்த மாதிரி அவ்வளோ தூரத்துலலாம் போய் ஆர்டர் பண்ணாதீங்க. இந்த புறம்போக்குங்க தூரமாக ஆகிடுதுன்றதுனால நம்மளை போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறானுங்க. தூத்துக்குடியான் நல்லா வாயில் வண்டியாக வருது எனக்கு. என்ன பண்ணுறது? பார்க்குறவங்க நீங்களே சொல்லுங்கள், இந்த நாய் பண்ணுது ரைட்டா இல்லையான்னு சொல்லி.